நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நன்றி சொல்கிறேன் சப்பா, கிருபைக்கா தோத்துரு. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். தடைகளை மாறட்டும். பரிசுத்தாவை பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற விதாவே ஆமே. அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மளோட கூட வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. ஏதோ செய்தி கேட்டோன்னு இல்லை, ஆண்டவர் பெரிய அதிசயம் நடக்கட்டு, மனம் திரும்பட்டு ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற விதாவே ஆம். ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஜீவ விருட்சம் பார்த்தோம், ஜீவ புஸ்தகம் பார்த்தாச்சு. ஜீவ தண்ணீர் வெளிப்படுத்துகிற 7 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்டு. சோத்திரம். ஜீவ தண்ணீர் அப்படின்னா 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சோத்திரம். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவது இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவது இல்லை. பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையை துடைப்பார் என்றார். பாருங்க, சிங்காசனத்தை மத்தியில் இருக்க ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறார். ஜீவ தண்ணீர் அந்த ஊற்றண்டைக்கு நடத்துகிறவ அப்படின்னு போட்டு ஜீவ தண்ணீர். பாருங்க, இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துவார் சொல்லி. தண்ணீர்கள் அண்டையில் ஏசப்பா நம்மை நடத்துகிற தேவன். பார்த்தீங்களா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாத தண்ணீர். அந்த சமரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு ஒரு காலம் தாகம் உண்டாகாத தண்ணியை கொடுத்தார். அதனால் அவளால் சும்மா இருக்க முடியல, நேர ஓடுறா. குடத்தை போட்டுட்டு நேர ஊருக்குள்ளே போய் சோத்திரம் ஆண்டவர் பெரியவர் என்பதை சுவிசேஷம் சொல்லி அந்த சமேரியா பட்டணத்தை முழுவதும் ஆண்டுவிட்டு கொண்டு விட்டாள். ஒரு ஜீவ தண்ணீர் தான் குடித்தா. அல்லேலூயா. அந்த தண்ணியில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்க, சர்வ வல்லவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சமரியா ஸ்திரியை போல் நாம் இருப்போமா? நம்ம சுவிசேஷம் சொல்லுவோமா? அப்படி சொல்லி கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஏன்னா சமரிய ஸ்திரீ ஒரு பாவம் செய்தவ தான். சொத்துற பாவம் செய்தவள ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து அவளை ஊழியம் செய்யும்படியாக பயன்படுத்தினார். சோத்திரம். பார்த்தீங்களா? சமரிய ஸ்திரீ பாவம் செய்ததுனால எல்லாரும் தண்ணி எடுக்க சாயங்காலம் போவாங்க. அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கணும். இந்த காலத்தில் வீடில் நல்ல திருக்கி பாத்திரம் விளக்கையே மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்க நல்லியை திருக்கி பாத்திரம் விளக்கி வைக்கலாமல் அந்த பாத்திரத்தை எப்படியோ போட்டிருக்காங்க, சுத்தமாக வைக்காமல்.
ஆனால் அந்த காலத்தில் எங்கேயோ தள்ளி போய் நடந்து போய் கிணத்துல தண்ணி இறைச்சி தூக்கிட்டு வரணும் தோளில் வச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பெண்கள். இப்போ பெண்களுக்கு வேலையே கிடையாது. சோத்திரம். அந்த காலத்தில் இருக்க பெண்கள் அம்மியில் போட்டு அரைச்சி தான் குழம்பு வைக்கணும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு மாவு இந்த கல்லில் போட்டு ஆட்டணும். எவ்வளோ கஷ்டம். அந்த காலத்தில் நானும் அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சேன். கிணத்துல தண்ணி எடுத்திருக்கேன். மாவை ஆட்டி தான் டெய்லி இட்லி தோசைக்கு போடணும், மாவை ஆட்டி போடணும், ஆப்பம் போடணும், அது அப்படி கஷ்டப்பட்டோம். இந்த காலத்தில் இருக்க பெண்கள் கஷ்டமே கிடையாது. மிக்சியில் ஒரு திருக்கி அது குழம்பு வைக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. மிக்சியில் தேங்காய் போட்டு திருக்கி மல்லி அரைச்சி வச்சுருக்காங்க, வத்தல் அரைச்சி வச்சுருக்காங்க, தேங்காய் போட்டு திருக்கி குழம்பு வைக்க வீட்டில் குழம்பு வைக்க மாட்டேங்காங்க. புருஷனுக்கு சரியான சோறு கொடுக்க மாட்டேங்காங்க. அப்படிலாம் அநியாயங்கள் நடக்குது. சோத்திரம். பற்றியெல்லா ஒரு வேலை கிடையாது. அதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சோத்திரம். பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சமரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க போயிருக்கா, பாவம் செய்தவா. அதனால எல்லோரும் கூட போக முடியாது. காலையில் போக முடியாது, சாயங்காலம் போக முடியாது. தனியாக வெயில்களை போய் தண்ணி எடுக்க போயிருக்கா. அங்கே ஏசப்பா அவளை ரட்சிக்கணும்னு சொல்லி அவட்ட பேசுகிறாரு. அவட்ட சொல்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் தண்ணி குடிக்கத்தா அப்படின்னு கேட்கார். ஏசப்பா கொஞ்சம் தண்ணி குடிக்கத்தா அப்படின்னு கேட்குறேன். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே முண்டிக்கொள்ளும். சோத்திரம். ஏசு அவளுக்கு பாருங்கள், யூதர்களை சமரியருடனே சம்பந்தம் கலாவாதபடினார் சமரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமரிய ஸ்திரியை என்னிடத்து தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தே, ஆனால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர் பத்தியங்களா? ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்திருப்பார். ஒன்று இவளுக்கு என்னடா ஜீவ தண்ணீர்னு சொல்கிறாரு. சோத்திரம். அப்போ அவள் என்ன சொல்கிறா, அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தே பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்குது, பின்ன எங்கேருந்து உமக்கு தண்ணீர் ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? எப்படி பேசுகிற பற்றியில? ஜீவ தண்ணீர் எங்கேருந்து கிடைக்கும்? அவர் ஜீவ தண்ணீரை சொன்ன என்ன ஜீவ தண்ணீர்னு அவளுக்கு தெரியாது. அவள் இயேசுவை பற்றி அறிவே செய்யலை, ஆலயத்துக்கு போகல. இன்றைக்கி சர்ச்சைக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னு தெரியும். அவள் சர்ச்சைக்கும் போக கிடையாது, பாவம் செய்தவா, அநியாயம் செய்கிறவா. அப்போ எப்படி அவளுக்கு என்ன தெரியும்? தண்ணீர் தாரேன்னு சொல்கிறாரு இவர். கிணறு ஆழமாக இருக்குது, இதில் இவருக்கு பாத்திரம் இல்லை, முண்டு தண்ணி தர முடியாது. அப்போது எங்கேருந்து இவருக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்கா. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்க நீ பெரியவரா? சோத்திரம். அவரும் அவருடைய பிள்ளைகள் மிருகஞ்சீவன்லாம் அந்த தண்ணி குடிச்சிருக்கு. ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாவத. நான் அவனுக்கு கொடுக்க தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அந்த தண்ணி வேணுமா அன்பு பிள்ளைகள்? நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று, அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த சமரிய ஸ்திரீட்ட எப்படி சொல்கிறார் பார்த்து ஏசப்பா வார்த்தையை பற்றி. ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் கிணத்து தண்ணி குடித்தா தாகம் வந்துகிட்டே இருக்குது, கேன் தண்ணி குடித்தாலும் தாகம் வருது, எந்த தண்ணியை குடித்தாலும் ஃபில்டர் தண்ணி குடித்தா தாகம் வருது. ஆனால் ஏசப்பா கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே, அந்த ஜீவ தண்ணீரா நல்ல கர்த்தரே. சோத்திரம். உடனே இந்த சமரிய ஸ்திரீக்கு என்ன சந்தோஷம் பத்தீங்களா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். உடனே கேட்டாள, உடனே கேட்டிருக்கா பாருங்க. இந்த சமரிய ஸ்திரீக்கு எவ்வளோ சந்தோஷம். உடனே கேட்டிருக்கா, ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு வேணும், தாகம் உண்டாகலாம், எனக்கு இந்த தண்ணியை தாங்க.
உடனே கேட்டுட்டா. தண்ணியை தாங்கன்னு தான் கேட்டா. என்ன நடந்தது? நான் இந்த கடத்துக்கு தண்ணி எடுக்க வரக்கூடாது. ஏன்னா இருக்கிற பெண்களும் பரிசுத்தமானவர்கள், நம்ம பாவம் செய்கிறோம். எல்லாம் எத்தனை பேர் என்ன சொன்னாங்களோ தெரியல. இந்த உலகத்தில் பெரிய அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. நல்லவளையும் பாவம் செய்தான்னு சொல்லிவிடுவாங்க. சோத்திரம் அப்படி பேசுவாங்க. பொல்லாத உலகத்தில் இருக்கும். அவள் அநியாயம் அநேகம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பாவம் செய்தவளை சோத்திரம் அதிகமாக பேசுவாங்க. தான் செய்கிற பாவத்தை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோத்திரம் உன் கண்ணில் உத்திரம் இருக்கும்போது நீங்கள் அடுத்தவா கண்ணில் துரும்ப எடுத்து விட்றா. துரும்பு தான் அவள் கண்ணில் துரும்பு தான் இருக்கும், சின்ன பாவம் தான் இருக்கும். அதை பெருசாக சொல்லிப்போ தான் கண்ணில் உத்திரமே இருக்கும். அதை சொல்கிறாரு. அப்படி தான் கண்ணில் உத்திரம் இருக்கும்போது துரும்புன்னு எடுத்து ஏன் போடுறா? அல்லேலூயா. அதே மாதிரி அந்த சமரிய ஸ்திரீ உடனே கேட்டுட்டா. ஏன்னா அவள் பாவம் செய்தவா தெரியும். அவளுக்கு அழுதுட்டா, ஆண்டவரே எனக்கு நான் இந்த கிணத்துக்கு தண்ணிக்கு வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணுங்கப்பா. அந்த தண்ணி எனக்கு தந்துருங்க. இந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரக்கூடாது, என்னால் முடியல. ஒவ்வொருத்தர் செய்த பொம்பளைகளை பார்த்து பார்த்து பயந்து தான் வாழுகிறேன். பயந்து தான் அந்த வெயில்களை தண்ணிக்கு போகிறா. அதனால் இந்த கிணத்துக்கு நான் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தந்துருங்கன்னு கேட்க பாருங்க. சோத்திரம். ஏசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துட்டு வா. தண்ணி தானே கேட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் உன் புருஷனை இங்கே கூட்டிகிட்டு வாங்காரு தண்ணி கேட்டதுக்கு. அவளுக்கு புருஷன் இல்லை, அவள் விபச்சாரக்காரி. உடனே சொன்னாவ அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஏசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. இதை நீ உள்ளபடி சொல்லிட்டா. 6 பேர். அந்த ஸ்திரீ பாவ மன்னிப்பு அடைஞ்சு கண்ணீரோடு பாருங்க. சோத்திரம். ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏன் நான் கரெக்டாக சொல்லிட்டார்ல, கரெக்டாக சொல்லிட்டார். சோத்திரம். அல்லேலூயா. கரெக்டாக சொல்லிட்டார். அதனால் அவள் நேரம் என்ன செய்வா, குடத்தை போட்டுட்டு அந்த சமரியா பட்டணத்தையும் ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டா. ஓடியாங்க. ஒரு மேசியா வந்திருக்காரு, அவர் எனக்கு உள்ளதெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டார் அப்படி சொல்லி, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானா? இப்படி வந்து சொல்கிறா பற்றிகளா? ஒரு மனுஷன் எனக்கு சொல்லிவிட்டார். ஆண்டவருன்னு அவள் சொல்லலை, ஆண்டவருன்னு அவளுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் எனக்கு உள்ளது எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், நீங்கள் அவரை வந்து பார்க்கக்கு வாங்க அப்படின்னு கூட்டா பாருங்க. அப்பொழுது சோத்திரம் எல்லாரும் இப்படி நடந்துரு. சீசர்கள் அவரை நோக்கி ராவி. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். சமரியா பட்டணந்து எல்லாம் வந்துட்டேன். அல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்திருக்கா பற்றியங்களா? அவளுக்கு உள்ளபடி சொன்னதை அவர் செய்த பாவத்தை சொன்னதுனால தான் அவள் ஓடி வர. சோத்திரம். அந்த மகிமையின் தேவன் ஜீவன் உள்ளவ. ஜீவ தண்ணீரை ஒரு சமரியாவுக்கு, ஸ்திரீக்கு, ஒரு பாவம் செய்தவளுக்கு இலவசமாக கொடுத்துட்டாள். அவள் மனம் திரும்ப மட்டும் இல்லை, அந்த சமரியா பட்டணத்தில் எத்தனை பேரை மனம் திரும்ப வச்சுருக்கா. அன்பு பிள்ளைகள், இந்த ஜீவ தண்ணீராக இயேசு நமக்கு தந்தா. பரலோக ராஜ்யத்திலே ஜீவ தண்ணீர் தான் இருக்குது. அதை குடிக்கிற தாகமே எடுக்காது. அந்த தண்ணீரை கொடுக்குறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டு பாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரும் கேளுங்களாம். நானும் இந்த சமரிய ஸ்திரீ போல் ஊழியம் செய்யணும். ஒருவேளை நீங்கள் அவ்வளோ மாதிரி பாவம் செஞ்சுட்டீங்க. 5 வருஷம் இருந்திருக்கான், இப்போ இருக்கிறப்போ 6 வருஷம். ஐயையோ, எவ்வளோ பெரிய பாவம் செய்தவள். அவளையே ஆண்டவர் மன்னிச்சிட்டார. நீங்கள் செய்த பாவத்தை ஏசப்பா மன்னித்து உங்களுக்கு கிருபையாக இறக்க செய்வார். அன்பு பிள்ளைகளே, பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி,
பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பா. என்ன ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாலும் துதிப்பா. என்ன ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. அன்பு பிள்ளைகளே, இந்த சமரியா ஸ்திரீ போல மனம் திரும்பி ஜீவ தண்ணீரை ஏசப்பட்ட வாங்கிட்டு ஊழியம் செய்யுங்களா. சமரிய பட்டணத்தையே கொண்டு வந்துட்டாலே. எத்தனை பிள்ளைகள் நீங்கள் எத்தனை பேர் மனம் திரும்பி ஒரு ஆளாவது ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நீ ஆத்மா ஆதாயம் பண்ணணும். அதனால் பெருமாள் சொல்லார், ஒரு கோடா என்னோடு கூட கோடா நீ கோடி ஆமைக்கு சேர்த்திடுவேன், கூட்டி சென்றிடுவேன், அங்கு நடனமாடிடுவேன். நீங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் கூட்டி செஞ்சுருக்கீங்க? இன்றைக்கி கூட்டிகிட்டு போங்க. ஏசப்பா ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்க மற்றவங்களுக்காக, உங்கள் எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்மா அதிகம் பண்ணுற பிள்ளைகளை மாறுங்க. எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகம் 47 அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து அங்கே நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சலாலும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. பத்தியலா ஹல்லேலூயா. என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாது. நீச்சலால் அபிஷேகம் வேணும். நீச்சலால் தண்ணீர், அதுதான் அபிஷேகம். தண்ணீர் தான் அபிஷேகம். நீச்சலால் அபிஷேகம் இருந்தால் தான் கோழியத்தை கொல்ல முடியும். அந்த தாவீதுக்குள்ளே நீச்சலால் அபிஷேகம் இருந்ததுனால தான் கோழியத்தை கொண்டு போட்டார். சபையிலுக்குள்ள ஒரு கணுக்கள் அளவு அபிஷேகம் தான் இருந்திருக்கும். குப்பி தவிர அபிஷேகம் கோழியத்தை கொல்ல முடியல. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நீச்சலால் அபிஷேகம் வேணும். அப்போது தான் அந்த எல்லா பிசாசுக்கரையும் அழிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பா. அதனால் பாருங்கள், நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக வாங்க. இலவசம் ஜீவ தண்ணீரை எனக்கு தந்துருங்க ஏசப்பா. ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீர். இது என்ன அர்த்தம்னா, ஜீவ தண்ணி குடிச்சிட்டோன்னா எத்தனை கவலை, எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடுகள், எத்தனை வியாதிகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானம், யார் என்ன சொன்னாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக நமக்குள்ள அந்த காரியங்களை ஸ்ட்ராங்காக ஹல்லேலூயா ஸ்ட்ராங்காக அவரோடு கூட வாழ முடியும். அதனால தான் ஜீவ தண்ணீர் வாங்கிடுங்க. ஜீவ தண்ணீர் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. அவர் கண்ணீரே துடைக்கிற தெய்வம். ஜீவ தண்ணீர் உள்ள நதி இன்றைக்கு நடத்துவேங்க. ஜீவ தண்ணீர் ஒரு சமரியாத்திரி கொடுத்தார். அதனால தான் சமரியா பட்டணம் முழுவதும் அவள் ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம கொடுக்கும்படியாக இன்றைக்கி கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்லு. கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். அதையும் செஞ்சு இறக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். பிள்ளைகளுக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்துங்கப்பா, சமரியத்துக்கு கொடுத்துங்க, அப்படி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, எசேக்கியா தீர்க்க புஸ்தகத்தில் இந்த கணுக்கால் அளவு தண்ணியில், அந்த முழங்கால் அளவு தண்ணியில், இடுப்பு அளவு தண்ணியில் நீச்சலால் அபிஷேகம். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. அப்படி ஒரு அபிஷேகம் கொடுத்து சந்தோஷமானத்தை கொடுத்து மற்றவங்களை ஆண்டவருக்குள் வழிநடத்துகிற கருவியாக கர்த்தர் மாட்டுக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க. செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்துருங்க இசப்பா, கொடுத்துருங்க இசப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளாக, ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற்றி கொடுங்க. தேவன் அப்படி செய்யறக்கா தோத்துறோம். தடைகளாக மாற்றுவீராக ஏசப்பா. கரத்திலே தாழ்த்துறேன். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆண்டோடைய கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்.
தேவக்கர மசுத்துக்கர கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். லகர தூனா ஐட்டோ ஷேகலா கம்தரா ஐமட்ட ஜாலிமிஸ் தேக்கே ஐட்டோ ஷபாலா கம்தரா பாவரே மாப் ஜீசஸ். ஏசப்பா கரத்துலேயும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. இந்த டிவி நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமையான மகனை ஆசீர்வைங்க. அருமையான அல்லேலூயா முருகன் என்ற ஜோசோ மகனை ஆசீர்வைங்க. அவருடைய மனைவி ஆசீர்வைங்க. பிள்ளைக்குட்டிகளை ஆசீர்வைங்க. பையங்களை ஆசீர்வதிங்க. பொம்பளை பிள்ளை மருமக்கமார் பேர பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த டிவி இன்னும் பல மாவட்டங்களிலே கடந்து செல்ல உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த செல்லில் யூடியூப்பில் பார்க்குற மக்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் மனம் திரும்பட்டும். கரங்களை தாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.